நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை அடுத்துள்ள லால்புரம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மழைநீருடன் கழிவு நீரும் சூழ்ந்துள்ள நிலையில் மழைநீர் வடிகால்வாய் முறையாக அமைக்கவில்லை என குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். முதலில் அவர்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். 6 வருஷம் ஆகுது அந்த பைபாஸ் போட்டதுலேருந்து இது வரைக்கும் தண்ணி வடியுது. பைபாஸ் லைனில் இருக்கவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. அந்த ஆக்கிரமிப்பு எங்களுக்கு க்ளோஸ் பண்ணி தரணும். பாக்கி எதுவும் கேட்கல. இந்த தண்ணி வடிகிறதுக்கு உள்ளே கிராமம் ஒரு கிராமம் இருக்குது, இந்தாண்ட கிராமம் இருக்குது, இந்தாண்ட கிராமம் இருக்குது, இந்த நகர் இருக்குது. யாரும் உள்ளே போக முடியல, வர முடியல. சாக்கடை எல்லாம் மேலே வருது. மேலே தண்ணி அந்த பைபாஸை சாக்கடை ஊற்றுறாங்க. அந்த தண்ணி பரலுது. நகரில் உள்ளவங்க யாரும் யூஸ் பண்ண முடியல. தண்ணி குடி தண்ணி பிரச்சனையாக இருக்குது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தங்கமணி. அவரிடம் பேசலாம். வணக்கம் தங்கமணி, விவரங்கள். வணக்கம். தற்போது தமிழகத்தில் டிட்வா புயல் காரணமாக தமிழகத்தினுடைய கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் இதன் ஒரு பகுதியாக கடலூர் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பகுதியில் இருக்கின்ற லால்புரம் ஊராட்சிக்குட்பட்ட சொக்கநாதன்பேட்டை, அண்ணா நகர், சரவணா நகர், ரோஜா கார்டன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கின்றது. இந்த குடியிருப்புகள் இருக்கின்ற பகுதியில் சரியான முறையில் வடிகால் அமைக்காத காரணத்தினாலும் வாய்க்கால்கள் சரியான முறையில் தூர்வாராத காரணத்தினால் தற்பொழுது பெய்த கனமழை காரணமாக சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் தற்பொழுது வீடுகள் முழுவதும் மழைநீர் என்பது சூழ்ந்து இருக்கின்றது. மற்றொரு புறம் மழைநீருடன் கழிவு நீரும் தற்பொழுது இந்த வீடுகளில் சூழ்ந்திருக்கும் காரணத்தினால் இரவு நேரங்களில் விச ஜந்துக்களான பாம்பு, பூச்சி, பூரான் போன்ற பல்வேறு விச ஜந்துக்கள் வீட்டுகளில் வந்து செல்கின்றது எனவும், அதே சமயத்தில் தொடர்ந்து கொசுக்களின் தொல்லையால் தற்பொழுது அங்கிருக்கின்ற பகுதி பொதுமக்களுடைய குழந்தைகள் தொடர்ந்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகிறார்கள் என குற்றம் சாட்டப்படுகிறது. தொடர்ந்து எங்கள் பகுதியை அரசு அதிகாரிகளோ ஆட்சியாளர்களோ யாருமே தற்போது வரை கண்டுகொள்ளவில்லை. உடனடியாக சரியான முறையில் வடிகால் அமைத்தால் மட்டுமே இந்த பகுதியில் மழைக்காலங்களில் இருக்கின்ற அந்த மழைநீர் சூழாத வண்ணம் இருக்கும் என தற்பொழுது அந்த பகுதி பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.